அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியில் உள்ள தனியார் நர்சரி தொடக்கப்பள்ளியில் மர்ம நபர்கள் மலத்தை வீசியும் வாந்தி எடுத்தும் சென்றுள்ளனர். மற்றொரு வேங்கை வயலான இச்சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். நெல்லையில் தனியார் பள்ளி முன்பாக மலத்தை அள்ளி வீசிவிட்டு வாந்தி எடுத்து சென்றிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் அச்சத்தையும் தேவையற்ற ஒரு வேதனையும் ஏற்படுத்தி இருக்கிறது. வேங்கை வயலாகிறதா நெல்லை என்று அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் பேட்டை முகமது நயினார் பள்ளி வாசல் சன்னதி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் நர்சரி அந்த பள்ளி கூடம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது. பள்ளிக்கூடத்தில் வாசல் படியில் நேற்று இரவு மர்ம நபர்கள் மலத்தை வாரி வீசி சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாந்தி எடுத்து அந்த வாந்தியையும் அவர்கள் வாரி அந்த பள்ளி வாசல் முன்பாகவும் பள்ளி வளாகத்திலும் வீசி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் இன்று பள்ளிக்கு சென்ற இன்று காலை பார்க்கிற பொழுது சுத்தம் செய்கிற பொழுது இந்த சம்பவத்தை கண்டு அந்த சுத்தம் செய்யக்கூடியவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வேங்கை வயல் போன்று நெல்லை மாவட்டம் மாறுகிறதா என்று கேள்வி எழுப்பி அந்த புகாரோடு அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது. கல்விக்கூடம் செயல்படக்கூடிய ஒரு பகுதியில், பள்ளிக்கூடம் செயல்படக்கூடிய ஒரு பகுதியில், குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பகுதியில் மலத்தையும் வாந்தியையும் வாரி வீசி சென்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வேதனை அடைய செய்திருக்கிறது. ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் இதுபோன்றுதான் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் கலந்தார்கள். ஏறக்குறைய திமுக ஆட்சி 4 ஆண்டுகள் முடிகிற வரையில் இன்னும் குற்றவாளிகள் முழுமையாக யாரென்று கூட கண்டுபிடிக்க முடியாம ஒரு திராணியற்ற நிலையில்தான் இந்த ஆட்சி இருக்கிறது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மலத்தை வீசி சென்றதாக புகார் அளிக்கப்பட்டவர்கள் மீதே புகாரை திருப்பி இருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை என்று அவர்கள் வென்று தணிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இப்படி ஒரு தனியார் பள்ளி முன்பாக இந்த மலத்தையும் வாந்தியையும் வீசி சென்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது அந்த பகுதி மக்களை வேதனை அடைய செய்திருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் அந்த புகாரில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்விக்கூடத்தின் முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதுபோன்ற பள்ளிகளில் சிசிடிவிகள் பொருத்தப்பட வேண்டும். சிசிடிவி காட்சிகள் மூலமாக இதுபோன்ற குற்றவாளிகள் எளிமையான முறையில் அடையாளம் காண முடியும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். காவல்துறை அந்த செயலையும் உடனடியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் படிக்கக்கூடிய இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான செயலை செய்தவர்கள் உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று அந்த புகாரில் வலியுறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.